அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர்கள். பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மை மக்கள். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடிச்ச உடனே ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பிச்ச திட்டங்கள். இதை மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கிறோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம்.